முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையால் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும், தன்னிடம் 1 மாதம் காவல்துறையின் கண்ட்ரோலை கொடுத்தால் கஞ்சாவை முழுவதுமாக ஒழிப்பேன் எனவும் பாமக தலைவர் அன்புமணி பேசினார். சென்னை டி நகரில் பாமகவின் 18வது வேளாண் நிழல் நிதி அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் கலந்து கொண்ட பாமக தலைவர் அன்புமணி நிழல் நிதி அறிக்கையை வெளியிட்டார். நிகழ்ச்சிக்கு பின் அவர் பேசுகையில், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பது, கஞ்சாவை ஒழிப்பது, கள்ளச்சாராயத்தை ஒழிப்பது என காவல்துறை தன் வேலைகளை விட்டுவிட்டு அரசியல் கட்சி தலைவர்களை துன்புறுத்துவது, பொய் வழக்குகள் போடுவது என செயல்படுகிறது. சென்ற 1 மாதத்தில் மட்டும் பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார்கள். இதுகுறித்து கேள்வி எழுப்பினால் அவை அனைத்தும் தனிப்பட்ட சம்பவங்கள் என்று காவல்துறை விளக்கம் கொடுக்கிறது. பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டால் அவன் கதை முடிந்தது என்ற பயம் ஏற்படும் வகையில் காவல்துறை செயல்பட வேண்டும். தவறு செய்வதற்கு காரணம் போதைப் பொருட்கள் தான். கஞ்சா பழக்கம் தமிழகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது. அவரால் ஏன் கஞ்சாவை ஒழிக்க முடியவில்லை? என்னிடம் 1 மாதத்திற்கு காவல்துறையின் கட்டுப்பாட்டை கொடுங்கள், கஞ்சாவை முழுமையாக ஒழித்து காட்டுகிறேன் என்று அன்புமணி ஆவேசமாக பேசினார். பின்னர் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்த கேள்விக்கு, தொகுதி மறுவரையறை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வருவதாக ஒப்புக்கொண்டுள்ளோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 30% உயர்த்தினால் தமிழகத்தில் 30% உயர்த்த வேண்டும். நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை தமிழகத்தில் குறையாது என வாக்குறுதி கொடுத்துவிட்டு வேறொரு மாநிலத்தில் உயர்த்தினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அன்புமணி பேசினார்.